உங்க பானை வயிற பிளாட் ஆக்குங்க. உங்க உடலை வந்து இதய பிரச்சனையில இருந்து காப்பாத்தும். காலனும் உங்களை பார்த்தா பயந்து ஓடிடுவான். உயிரிழக்கிற லிஸ்ட்ல இருந்து வெயிட்டிங் லிஸ்டுக்கு மாத்திடுவான். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ரகசிய உணவு தாங்க நான் இந்த வீடியோல வெளிப்படையா பகிரங்கமா செய்ய போறேன். அப்படியே வாட்ச் பண்ணிட்டு வந்து சி இவ்வளவுதானா அப்படின்னு உதாசீனம் படுத்தாதீங்க. அதை எப்படி செஞ்சு சாப்பிடணுங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேன் சார். நாம இவ்வளவு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா? இதுக்கு என்ன யூஸ் பண்ண போறோம்னா பூண்டு தாங்க. இதுதான் எங்களுக்கு தெரியுமையா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பூண்டை வந்து எப்படி சாப்பிடணும்னு ஒரு முறை இருக்கு. அப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. அப்படி இல்லாம நீங்க பச்சையாவோ இல்ல வேற வேற விதமா செஞ்சோ வேக வச்சோ சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. என்னன்னா டயோரியா போலாம், லிவர்ல, கிட்னில, இது மாதிரி இதுல வந்து லங்ஸ்ல கூட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. லோ பிபி வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டுங்க. அதே நிமிஷம் முறையா அதை செஞ்சு சாப்பிட்டோம்னா உங்களுடைய இம்யூன் சிஸ்டம் நல்லா கண்டிஷனா இருக்குங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். பிபி வந்து நார்மலாக்கும். கொலஸ்ட்ராலையும் கட்டுப்படுத்துதுன்றாங்க. புற்றுநோய் வரக்கூடிய அபாயத்தையும் குறைக்குதுன்றாங்க. செரிமானத்தை அதிகப்படுத்துது. கல்லீரலுக்கு ஒரு அற்புதமான பாதுகாப்பு தருது. எப்ப பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ன்றோம் இல்லைங்களா? அதனுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடிய தன்மையும் இந்த பூண்டுல இருக்குன்னு சொல்றாங்க. வெயிட் லாஸுக்கும் இது பக்காவா உதவுங்க. சரிங்க, இதை இப்படி செஞ்சு சாப்பிட்றது அதுக்குதான் விஷயம். வாங்க நாம பார்க்கலாம். நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இடைவிடாம இதை பாருங்க. நல்லா விளைஞ்ச நாட்டு பூண்டு ஒரு 10 பல், அதாவது ஒத்த பூண்டு இருக்கு பாத்தீங்களா, அது கூட எடுத்துக்கலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்துட்டு மேல் தோலை வந்து சீவிரிங்க. சீவிட்டு வந்து சின்ன சின்ன பீஸா நறுக்கிக்கோங்க. நறுக்கிக்கிட்டு இந்த துகள்களை என்ன பண்ணணும், இந்த சின்ன பீஸை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பருத்து துணியை கீழே வெயில வைக்க வேணாம், வீட்டுக்குள்ளார ரூம் டெம்பரேச்சர்ல விரிச்சு அது மேல வந்து போட்டு நிழல் காய்ச்சல் போடுங்க. ஒரு 8 மணி நேரத்துல இருந்து ஒரு 12 மணி நேரம் வரைக்கும் அது என்ன பண்ணணும்னா அப்படியே நிழல்ல வளரணும். ஃபேன் போட்டுக்கலாம், ஏசி எல்லாம் போட்டுவிட வேணாம். அப்புறம் இதை என்ன பண்றீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிட்டு ஒரு 5 நாட்டு எலுமிச்சம்பழம். நாட்டு எலுமிச்சம்பழம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, தோல் வந்து தின்னா இருக்கும். அதே நிமிஷம் பழமும் வந்து ரொம்ப பெருசா இருக்காது, ஓரளவு மீடியமா இருக்கும். பிழிஞ்சா நிறைய சாறு வரும். இதுதான் நாட்டு எலுமிச்சம்பழம். இது மாதிரி நாட்டு எலுமிச்சம்பழம் ஒரு 5 எலுமிச்சம்பழத்தை அதுல நல்லா பிழிஞ்சு விடுறீங்க. பிழிஞ்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறீங்க. இது கூட மூணாவதா ஒரிஜினல் தேன் வந்து மூழ்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். ஒரிஜினல் தேன் இப்ப எப்படி கிடைக்குது, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸியான மெத்தட். ஒரிஜினல் தேனை வச்சிருந்தீங்கன்னா அதை சுத்தி எறும்பு ஈ எதுவும் வராது. அது ஒரு பாயிண்ட். இன்னொன்னு வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்ல ஒரு சொட்டு தண்ணி, ஒரு 4-5 சொட்டு விடுங்க. தேனை விட்டு வச்சிருங்க. அது என்ன ஆகுதுன்னா அதோட தண்ணியில வந்து மிக்ஸ் ஆகாம அப்படியே தனியா கீழே போய் டெபாசிட் ஆகும். இது மாதிரி இருந்ததுன்னா அது ஒரிஜினல் தேன் தாங்க. நல்லா கொல 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 கெட்டியா இருக்கும். இந்த தேனை என்ன பண்ணணும் அப்படின்னா சுத்தி பண்ணணும். சுத்தி பண்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா, ஒரு பாத்திரத்துல தேனை ஊத்தி அந்த பாத்திரத்தை வந்து இன்னொரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வைக்கிற தண்ணி அது மாதிரி வச்சு அதுக்கு நடுவுல வச்சிடணும். அந்த ஹீட்டு நேரடியா தேனுக்கு போகாம இந்த தண்ணி கொதிச்சு தண்ணியில இருக்கிற ஹீட்டு வந்து தேனுக்கு போற மாதிரி வைக்கணும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா கொதிச்சிங்கன்னா தேன்ல இருக்கக்கூடிய கசடுகள்லாம் மேல தங்கும். அதை ஒரு என்ன பண்ணலாம்னா ஒரு கரண்டியால சுரண்டி எடுத்துட்டு அந்த தேனை ஆற வச்சு நீங்க இந்த கலவை ஏற்கனவே வச்சிருக்கோம் பாத்தீங்களா, பூண்டு பல்லு பிளஸ் வந்து எலுமிச்சை சாறு, இந்த கலவையில இதை நீங்க ஊத்துங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றி வச்சு மேல ஒரு துணியை கட்டி ஓப்பனா வச்சீங்கன்னா ஏதாவது கரப்பாம்பூச்சி அது இது விழுந்துடலாம். அதனால வேடு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, துணியில கட்டி அப்படியே வந்து ஒரு மண்டலம் வச்சிருங்க. குறைஞ்சது ஒரு 60 நாள் கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. இது மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா உள்ள எல்லாம் ஒன்னோட ஒண்ணு மிக்ஸ் ஆகி ஒரு அற்புதமான ஒரு கலவையான ஒரு சூப்பரான டேஸ்டான உணவுப் பொருளா உங்களுக்கு கிடைச்சிடும். இதை வந்து காலை மாலை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு வாங்க. ஒரு மண்டலம் சாப்பிடுங்க. மேல் சொன்ன எல்லா நன்மைகளும் உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும். சாகர கண்டிஷன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடலாம். அதுக்குன்னு ரொம்ப மோசமானவங்களெல்லாம் சொல்றேன், எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு பேச்சுக்கு சொல்றேன். காலனும் அஞ்சு நடுங்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து பொருள் தான் இது. ஆனா இதை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இதனுடைய முழு பயனும் கிடைக்கும்.
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.